முன்னோட்டாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்கிறோம். ஆனால் பட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு நல்லது செய்கிறது இல்லை, நமக்கு ஒரு துரோகம் பண்ணுறதோ இல்லை ஏமாத்துறதோ எடுத்து செஞ்சிடுறாங்க. அப்படி செய்யும் போதும் நம்ம வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பெருசாக எடுத்துக்கலன்னா அவங்க அதுக்காக ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அவர் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், நம்ம நல்லது செய்தாருன்னு யோசிக்காம அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பற்றி எவ்வளோ பெரிய ஆள், நீ நான் ஏமாத்தணும், நீ என்கிட்ட பயந்துட்ட பற்றி அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த அன்புன்றது ரொம்ப கஷ்டமாயிடுது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து அவங்க தப்பு பண்ணி நம்ம ஏமாத்தினா கூட நம்ம அப்படியே தான் இருந்தோம். அப்படி இருந்தால் அவங்க அதை ரியலைஸ் பண்ணாமல் இன்னும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இன்னும் மோசமாக நடந்துட்டு போகிறாங்களே, அப்போ நம்ம அணுகுமுறை தப்பாக இருக்கோ, அப்போ இது வந்து அன்பா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க. அது ஒரு நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணிங்களா? ஒருத்தருக்கு அடுத்தவங்க துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணணும் என்று சொல்லும் பொழுது அது அடுத்தவங்க டிபார்ட்மெண்ட். அவங்க துரோகம் பண்ணலாம், நம்மகிட்ட நல்லா நடந்துக்கலாம், அது அவங்களுக்கு நீங்க உங்களை நினைக்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா அது சரியாக உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணல. அவங்க நமக்கு நாம நல்லா இருக்கிறோம், அவங்க நல்லா இல்லை, நாம என்ன பண்றோம்? நாம நம்மளை பொறுத்த அளவுல நமக்கு எது சரின்னு கொடுத்தோ அதான் நம்ம பண்ணோம். நம்ம தப்பானது நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு சரியானது மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க வந்து நீங்க அவங்க நல்லது மோசமானது பண்ணவங்களுக்குமே நீங்க நல்லது பண்ணாருன்னா உங்களுக்கு பவர் கூடிட்டே இருக்கும். அவங்க அப்படி இருக்கட்டும், அதை இக்னோர் பண்ணிடுங்க, அது அவங்கள தூக்கி சமைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தூக்கி சமைக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள பற்றியே திங்க் பண்ணாலும் அவங்கள தூக்கி சமைக்கிற பண்ணலாம். அதனால என்ன சொல்லிட்டோம்னா, இப்போ நிறைய இதுல வந்து நாம வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு இதை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தியானமா மாறிடும். நிறைய ப்ராப்ளம் காரணம் என்னன்னா, வாழ்க்கையில நம்ம வந்து ஏதோ ஒரு தியானத்துக்கு நம்ம தப்பான தியானம் பண்ணாதான் தப்பான ஹார்மோன்ஸ் சொல்லணும். நீங்க என்ன நெகட்டிவாயே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் சொல்லலாம். நீங்க ஹார்மோன்ஸ் சொல்லுறது நீங்க நல்ல மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங்ல இருந்தீங்கன்னா பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் வரும். அதனால நீங்க வந்து நம்ம நினைக்கிற சாதாரண விஷயம் தானே, ஒரு இதை திங்க் பண்றது ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம். திங்க் பண்றதுதான் வந்து நிறைய ஒரு மெடிடேஷன் ஃபார்ம் ஆகிடுது. அதனால நீங்க வந்து ஒன்று நல்ல மெடிடேஷன் பண்றது எப்படின்னு கற்றுக்கணும், இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத மெடிடேஷனை விட்டுறணும். அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாருங்க, அவங்க என்ன பண்ணணும் பண்ணிட்டு போகணும். அதனால நாம அவங்கள பற்றியே மைண்ட் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து